பிரச்சனைக்கு காரணமான 2 பேத்தையும் கூட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? ஏய், உத்தேசம் என் தங்கச்சி முதல்ல எங்கிட்ட அனுப்பு. நடக்கிறத பின்னால பாத்துக்கலாம். ஏய், என்ன முன்னாடி பாப்பன் பின்னாடி பாப்பன் மிரட்டிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுப்பா. உன் தங்கச்சி உன் வீட்டுக்கும் அவர் பையன் அவர் வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சா பிரச்சனை நிரந்தரமா தீர்ந்துருமா? ஆமா, அப்படி போடு. உங்க 2 பேருடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைய ஊர் பிரச்சனையாக்கி ஜாதி கலர்களை மாத்தி எவ்வளவு ரத்தத்தை குடிச்சிருக்கீங்க, எத்தனை பேரோட உயிரை வாங்கியிருக்கீங்க. நீங்க 3 பேர் வந்திருக்கிறத பார்த்தா பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியலையே, வளர்க்கிற மாதிரில தெரியுது. உயிரை விட ஜாதி தான் முக்கியம். எதையா ஜாதி பிரச்சனை? கோயிலுக்குள்ள நுழைய உள்ள 2 டம்ளர் பயன்படுத்துறாங்க, சமூக அங்கீகாரம் கிடைக்கல, இப்படின்னா ஜாதி பிரச்சனை வரலாம். ஆனா நீங்க சினிமாவுக்கு டிக்கெட்டுகள் எல்லாம் ஜாதி பிரச்சனை, திருவிழானா ஜாதி பிரச்சனை, டீ கடையில ஜாதி பிரச்சனை. அசிங்கமா இருக்கியா? ஆஹா, ஏமாலே மீட்டிங் பேச ஆரம்பிச்சிட்டாரியா? ஆமா, இத போய் சட்டசபையில பேசியிருந்தா மந்திரி பதவி வேலை கிடைச்சிருக்கும். உங்களை திருத்தத்துக்கு ஒரு பெரியார் இல்லடா, 1000 பெரியார் வந்தா கூட முடியாது. இந்த பாருங்கயா, பணக்காசு கொடுத்துடலாம். கட்டின புருஷனையும் பெத்த தகப்பனையும் உங்களால கொடுக்க முடியுமையா? பாய், அனாவசியமா எங்க விஷயத்தை தலையிடாதீங்க. என்ன சொன்ன? பாய் தலையிடக்கூடாது. அந்த பாய் மட்டும் நீங்க ஜாதி மதம் பார்த்திருந்தாக்கா உங்க 2 பேரோட பிள்ளைங்க இன்னைக்கு உயிரோட வந்திருக்க மாட்டாங்க. அவன் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிருப்பான். உங்க பொண்ணு சாரிமா எத்தனை ஜாதிக்காரன் சொந்தமா இருப்பான்னு சொல்ல முடியாது. காதல்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் கத்தி கம்ப தூக்குறதால தான் பாதி பேர் ஊரை விட்டு ஓடுறான், மீதி பேர் விஷம் குடிச்சு சாவறான். முதல்ல அதை நிறுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. அந்த பொண்ணை கூப்பிட்டு, மகளே நீ டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்ட, அதுக்குள்ள காதலிக்க ஆரம்பிச்சா எப்படி? முதல்ல நீ டாக்டர் ஆகு, அப்புறமா காதல் பண்ணு அப்படின்னு அவங்களை அட்வைஸ் பண்ணுங்க. அவ காதல ஜெயிக்கணும்ன்றதுக்காக வெறியோட டாக்டருக்கு படிப்பா. டாக்டர் ஆகலனா கூட அட்லீஸ்ட் ஒரு நர்ஸாவது ஆக மாட்டாளா? என்னமா ஆவல்ல? என்ன இவங்க பேச்ச நின்னு கேட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க பாருங்க எல்லாரும், இப்ப கூட அவன் முன்னாடி வரல, உங்களை தான் முட்டிக்க விடுறான். அவனுக்கு அவன் உயிர் முக்கியா? மத்த மண்டப்பட்ட அவனுக்கு என்ன? ஜாதி பேரை வச்சே வாழ்க்கையை ஓட்டுறவங்களாச்சே. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாதி பிரச்சனை ஒண்டிதான். இப்படி நமக்குள்ள நம்ம ஜாதி சண்டை போட்டு இருந்தா பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் அது நம்மள அழிக்க வேணாயா. நமக்குள்ள நாமே அடிச்சுக்கிட்டு அழிஞ்சு போயிருவோம். வாழ்க்கையில இவங்க ஏதாவது சாதிக்க நினைக்கிறாங்க. தயவு செய்து இவங்களை சங்கடப்படுத்திடாதீங்க. சரி, இதுக்கப்புறமா நீங்க திருந்தலன்னா இவங்க 2 பேரும் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறத விட எங்க எல்லாருக்கும் பிள்ளையா இருந்துட்டு போட்டோம். உங்க எல்லாரையும் விட எனக்கு என் தம்பி தான் முக்கியம். பெத்தவன் நான் உயிரோட இருக்கும்போது என் குழந்தை எப்படிங்க அனாதை ஆகலாம்? உங்களுக்கு வேணா ஜாதி சனம் பெருசா இருக்கலாம், எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். வெரி குட். பிரியா, பாத்தீங்களா, உங்களை அனாதையை விட்டுட்டு எல்லாரும் எங்க பின்னாடி வந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. சரி, இப்ப இவங்க கல்யாணத்தை எங்க பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறா? இல்ல, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். எங்க காதல வச்சு நீங்க 3 பேரும் இந்த ஊரையே திருத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க திருந்தலனா தப்பாயிடும். அப்புறம் அதுக்கு 2 பேரும் ஊரை விட்டு ஓடுனீங்க. நீங்க எவனோ ஒரு மாடு மேய்க்கிறவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க. வருஷம் முழுக்க சாணி தட்டிக்கிட்டும் வருஷம் வருஷம் அவன் பிள்ளைய சுமந்துக்கிட்டும் என்னால அவனுக்காக காலம் தள்ள முடியாது. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஒரு டாக்டராவோ இல்ல நர்ஸாவோ ஆயிட்டு எங்க சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறம் எங்க கல்யாணம் நடக்கட்டும். பாத்தீங்களா, சொல்லி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி ரியாக்ஷன்? எங்க காதல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க லட்சியத்துல நாங்க ஜெயிப்போம். அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துல எங்க கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் இதே மாதிரி இன்னொரு தடவை வரணும்.
ரொம்ப நன்றி பாய். உங்க 3 பேர் தலைமையில தான் எங்க கல்யாணம் நடக்கும். ஓகே பிரியா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல பாப்போம். நோ, இனிமே கல்யாண மண்டபத்துல தான் நம்ம சந்திக்கணும்.